அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரக்கோணம் பிரியா, தமிழம்மா பட்டிமன்ற பேச்சாளர். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருந்தேன். 7th ஸ்டாண்டர்டில் தன்னை அறிதல் என்கிற ஒரு கவிதை பேழை. அது எழுதினது பிருந்தா அவர்கள். ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த கவிதையும் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கவிதையில் இருந்த கருவும் எனக்கு பிடிச்சிருந்தது. சுருக்கமாக இதோ உங்களிடம். ஒன்றும் இல்லை, காகத்தோட கூட்டுக்குள்ளே தெரியாமல் ஒரு குயில் முட்டை இருக்குது. அது குஞ்சு பொரித்து வெளியே வரும்போது காகம் உணர்ந்துக்குது இது தன்னோட இனம் இல்லைன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த குயில் குஞ்சுக்கிட்ட சொல்லுது, நீ எப்படியாச்சும் நீ வெளியே போயிடு, உன்னை எங்கள் இனத்தில் சேர்த்துக்க முடியாது, நீ என் இனம் இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருது. அந்த குயிலும் அந்த குட்டி குயிலும் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கெஞ்சி பார்க்குது, அழுவுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த தாய் பறவை அதை காகத்தை தானே தாயை நினச்சிருந்துச்சு. அதை விட்டுட்டு அதனால் முடியல. சரி, அந்த மரத்திலே தங்கியிருக்கு. அதுக்கு கூடு கட்டவும் யாரும் சொல்லித்தரலை. சின்ன குயில் குஞ்சு தானே, அது கூடு கட்டவும் யாரும் சொல்லித்தரலை. அழுவுது. அந்த மரத்திலே இருக்குது. மழை புயல் எல்லாம் வந்தாலும் தாங்கிட்டு அங்கேயே இருக்குது. காக்கான்னு கத்த ட்ரை பண்ணுது. ஏன்னா அது நினச்சிட்டு இருக்கு அது காக்கான்னு. அதனால் கத்த வரலை. நம்ம காக்கான்னு கத்தனாவாச்சு அந்த காகம் அம்மா நம்மளை சேர்த்துக்கோன்ட்டு கத்துது. கத்த வரலை. ஒரு நாள் இப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சில நாள் கழித்து இந்த வெயில் மழையெல்லாம் தாங்கி சில நாள் கழித்து ஒரு நாள் கூன்னு சொல்லிட்டு அந்த குயில் கூவுது. அப்போ தான் அந்த குயிலுக்கே தெரியுது, ஆமாம் நம்ம குயில்னு சொல்லிட்டு. அப்புறமா அது அழகாக பறக்க தொடங்குது. அதுதாங்க நம்மளும் நம்ம யாருன்னே நமக்கு தெரியறதில்ல. எதையோ தேடி போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு தன்னை அறியணுங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை அறியணும். எல்லோருமே உங்களை அறிஞ்சிக்கங்க. உங்களுக்குள்ளே இருக்க தனித்திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்லா வாங்க. நன்றி, வணக்கம்.